பேன்லாம் நிறைய பேருக்கு இருக்குங்க, இன்னும் இருக்குது, இல்லாமல் இல்லை. குழந்தைகளுக்கு இருக்குது அதிகமாக, ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இருக்குது. ஏன்னா தினமும் தலை குளிக்கிறது இல்லை பொம்பளை பிள்ளைங்க, வாரத்தில் ஒரு நாள் தலை குளிக்கிறாங்க. அப்போ அழுக்கு சேரும், அழுக்கு சேர்ந்தால் என்ன பேன் நிச்சயமாக வரும். அழுக்கால் ஏற்படுறது தான் அது, கிருமி தான் அது. சரிங்களா? அது அடுத்தவங்கள்டேருந்து தாவறதுக்கு வழிகள் இருக்குது. நீ சுத்தமாக இருந்தீங்கன்னா உனக்கு அது பிரச்சனையே வராது. மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு நல்லா வேப்பெண்ணெய், வசம்பு இதெல்லாம் இடித்து தலைக்கு தேய்ச்சி குளித்தாலே அந்த கசப்பு தன்மை இருந்தாலே பேன் வராது. ஆனால் வாரத்தில் 4 நாள் தலை குளிக்கணும். பெண்களாக இருந்தால், பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் 4 நாள் குளிக்கணும். வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், நல்லெண்ணெய் குளியல். உடல் முழுவதும் தேய்ச்சி அந்த உஷ்ணத்தை குறைக்கணும், நம்மளை ஹைஜீனிக்காக வச்சுக்கணும் தலையை. சரிங்களா? மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு, 2 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பில், மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு தலைக்கு ஸ்டீம் காமிங்க. ஸ்டீம் காமிச்சிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் எடுத்துரும். சரிங்களா? ஸ்டீம் காமிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ பேன்கள் தங்கிறதுக்கு உண்டான வழிகள் இல்லை. சரிங்களா? பேனு காரணமே நம்மளுடைய அன்ஹைஜீனிக் க்ளீன்னஸ் இல்லை தலையில். அதை சரி பண்ணிக்கிட்டாலே சரியாயிடும். வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது சீக்கா போட்டு நல்லா குளிங்க. நிறைய கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, நிறையா முடி உதிர்தல் நிறையா இருக்கும், உடைதல் நிறையா இருக்கும், ஸ்ப்ளிட்டிங் ஹேர் சொல்லுவாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது ஷாம்பு போடுங்க. நார்மல் டேஸில் ஷாம்பு போட்டு குளிப்பது தவிர்க்கவும். நான் டெய்லியும் ஷாம்பு போடுறேன்னா முடி தாங்காது, முடிக்கு மெல்லிசாயிடும், முடியில் உள்ள புரதசத்து எல்லாம் சாக்கடைக்கு போயிடும். அப்போ நம்ம முடிக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காது, முடி உதிர்தல், முடி உடைதல் எல்லாம் நடக்கும். அப்போது நம்ம என்ன செய்யணும்? தினமும் சாப்பாடு 3 வேளை சாப்பிட்றோமா இல்லையா? அதே மாதிரி ஒரு வேளை தலைக்கு எண்ணெய் தேய்க்கணுமா வேணாமா? இரவு நேரத்தில் தேங்காய் எண்ணெய், நல்ல அருமையான தேங்காய் எண்ணெயை வாங்கி தேய்ங்க. இல்லை எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்கள் அருமையான எண்ணெய் தரோம், அதை யூஸ் பண்ணுங்கள். பெண்கள் வாரத்தில் 4 நாள் டெய்லியும் குளித்தா கையெடுத்து கும்பிட்றேன். ஆண்கள் பெண்களை விட மோசமாக இருக்காங்க. சில பேர் வாரத்தில் 1 நாள் குளிக்கிறான். எப்படி தான் ஆஃபீஸுக்கு போகிறான்னு தெரில அந்த நாத்தத்தோட. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, டெய்லியும் தலை குளிங்க. குளிக்கிற முறையே தெரியாமல் குளிக்கிறோம் எல்லாருமே. எடுத்த உடம்புல தலையை தறிந்து ஊற்றுறோம், தட 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 தடன்னு மொத்த உடம்பு உஷ்ணமும் தலைக்கு ஏறிடும். பித்தம் மொத்தமாக ஏறினா என்ன ஆகும்? தலைமுடி கொட்டுமா கொட்டாதா? அப்போ எப்படி குளிக்கிறது? சொல்லித்தர மக்களே, நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்க. உங்கள் குடும்பத்துக்கு முதல்ல சொல்லிக் கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தயவுசெய்து சொல்கிறது புரிஞ்சுக்கிடுங்கள். தலையோட உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு இதுதான் முதல் வழியே. எடுத்த எடுப்பில் நம்ம குளிக்கக்கூடிய தண்ணியை தஞ்சாவூர் மாவட்டம், கும்போணம், அது மாதிரி இந்த ஏரியா குளிர்ச்சியான ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு குளிர்ச்சியான தண்ணி தான், குளிர்ந்த வாட்டர் தான் குளிக்கணும். நம்ம ஊட்டியில் இருக்கோன்னா குளிர்ந்த வாட்டரில் குளிக்க முடியாது. அதுக்காக ஓவர் ஹீட் வாட்டர்லையும் குளிக்கக்கூடாது, லுக்வாம் வாட்டர். மற்ற ஊர்லக்காரங்கெல்லாம் இப்படி தான் குளிக்கணும். குளத்தில், ஆற்றுல அந்த காலத்தில் அழகாக குளித்தாங்க. எப்படி குளித்தாங்க? குளத்தில் நின்று வாயை கொப்பளிப்பாங்க, அப்புறம் கையளவு தண்ணி தலையில் தேய்ப்பாங்க, அப்புறம் காலிலேருந்து கழுத்து வரையும் தண்ணி ஊற்றுவாங்க. நல்லா உடம்புக்கெல்லாம் சோப் போட்டதுக்கப்புறம் தலைக்கு ஊற்றி குளிப்பாங்க. இதுதான் அந்த காலத்து குளியல் முறை. யார் செஞ்சான்னா ஐயருங்கள் தான் செஞ்சாங்க. ஐயருங்கள்னால் அந்த போதிக்கிறாங்கல்ல, அவங்களாம் அந்த மாதிரி குளிப்பாங்க. அந்த திதி கொடுக்கும் போதெல்லாம் அப்படி தான் குளிப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது எதுக்காக குளிக்கிறோங்கிறது. அது ஐதீகமாக இருந்தது. இது மருத்துவங்கிறது புரிஞ்சுக்கிடணும். இந்த குளியலை நீங்கள் குளிங்க. எங்கே நான் குளத்தை எங்கே போய் பார்க்குறது? சென்னையில் நான் கூவம் தான் இருக்குது, அங்கே போய் குளிக்க முடியாது. வீட்டில் குளிங்க. வீட்டில் அழகாக ஷவரில் குளிங்க, தப்பே கிடையாது. ஷவரை திறந்துட்டு வாயை கொப்பளிங்க 3 ட்ரிப்பு. நான் அப்படி தான் குளிக்கிறேன். சரிங்களா? அப்புறம் கையளவு தண்ணி தலையில் தேய்ச்சிக்கிங்க. அப்புறம் காலிலேருந்து கழுத்து வரை ஷவர் காமிங்க, இல்லை பக்கெட்டில் மொண்டு ஊற்றிக்கிங்க. உடம்பு சூடு உடம்பை விட்டு போகிறது அழகாக தெரியும். அதுக்கப்புறம் தலை குளிங்க. சோப்பெல்லாம் போட்டுட்டு உடம்புக்கு ஒரு டைம் கொடுத்துட்டு அப்புறம் தலை குளித்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளில் 5 நாளில் தலையில் வேர்க்கிறதே குறைஞ்சிடும். பல பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டு தலை தொப்பு 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 தான் வேர்க்கும். அது காரணம் உடல் உஷ்ணம். இப்படி குளிச்சிங்கன்னா சூப்பராகிடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு உட்காருப்பான், டிஃபன் குளிச்சுட்டு கடை முடியாது சாப்பிடுவோம். ஆஃபீஸ் ஒன்றுமே 9:45 போனால் மேனேஜர் கத்துவார, ஓடு 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 ஓடுன்னு தின்னுடுவான். தின்னு பிடிச்சா துரத்தானு ஊற்றும். அப்போது இந்த மாதிரி குளிச்சு பாருங்கள், அழகாக போயிடும். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கழுத்தில் வீக்னஸ், ஷோல்டர் வீக்னஸ், கழுத்து இப்படி திரும்புதான்னு பாருங்கள். நல்லா ஃபுல்லாக 90% கழுத்து பின்னாடி பின் முதுவை பார்க்கணும். அதுதான் முறையானது. எத்தனை பேருக்கு பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்க்காது நிறைய பேருக்கு. அவங்களாம் முடி கொட்டியிருக்கோம். இப்போயே சொல்ல புரிஞ்சுங்க, பல்கையாக இருக்கிறவங்க, முடி கொட்டுறவங்க கழுத்து திருப்பி பாருங்களேன். உங்களை திரும்ப முடியாது. திரும்பலாம், முழுசாக திரும்பணும். திரும்ப முடியலையா என்ன பண்ணுறீங்கன்னா, தினமும் சுடு தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு ஹாட் வாட்டர் பேக் கழுத்தில் கொடுங்க. இல்லையா ஹீட்டர் இருக்குல்ல, ஹேர் ட்ரையர், ஹேருக்கு போட்டால் ஹேர் கொட்டிடும், கழுத்துக்கு போட்டால் ஹேர் வளரும். இது எப்படி இருக்குது? சரியா? ஹேருக்கு போட்டால் ஹேர் ட்ரையரு காலி,
இதே கழுத்துக்கு போட்டிங்கன்னா முடி அழகாக வளரும். ஏன்னா இங்கே ஒரு ஹீட் கொடுக்கும்போது இரத்த ஓட்டங்கள் சீராக பாயும் தலைக்கு. இங்கே தான் பிளாக்கு, கழுத்துக்கு பின்னாடி தான் ஏன் பிளாக்கு, அதை புரிஞ்சுக்குங்க. இது புரியாமல் தான் நிறைய பேர் பிஆர்பி, சிஆர்பி, பிஆர்பி என்னென்னமோ பண்ணுறாங்க. இங்கே தான் பிரச்சனை. ரத்தத்தை எடுத்து தான் பிளாஸ்மா எடுத்து தலைக்கு போடுறாங்க. நான் தப்புலாம் சொல்லலை. அது முறையா? அது முறை அல்ல. எது முறை? இந்த பிளாக்கை எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தலைக்கு போகுது. பிஆர்பிங்கிற பிரச்சனையே தேவையில்லை. இதுதான் முறை. அப்போது என்ன செய்யணும்? கழுத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். கழுத்துக்கு தேவையான எக்ஸசைஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கழுத்துனால நிறைய வியாதிகள் வரும். நாட் ஓன்லி முடி கொட்டுதல், பல்லு பிடுங்குவாங்க அடிக்கடி, பல்லு பிரச்சனை நிறைய வரும். எல்லாத்துக்கும் காரணம் கழுத்து தான். கண்ணில் பிரச்சனை வந்தாலும் கழுத்து தான், தலையில் பிரச்சனை வந்தாலும் கழுத்து தான், ஸ்ட்ரோக் வந்தாலும் கழுத்து தான், முடி கொட்டினாலும் கழுத்து தான், பிபி ஏறினாலும் கழுத்து தான். அப்போது கழுத்துக்கும் உடம்புக்கும் என்ன பாலம்? அது கழுத்து என்பது ஒரு பாலம். பிரெயினுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் போய் கரெக்டாக சேரலைன்னா பிரெயின் உனக்கு ரிப்ளை பண்ணாது, டிலே ஆகும். அப்போ பிரெயின் சொல்லக்கூடிய விஷயத்தை உடம்புக்கு சேர்க்கணுன்னா கழுத்து நல்லா இருந்தால் தான் சேர்க்க முடியும். மொபைல் பார்க்குறான், டவர் இல்லையா, டவர் இருக்க இடத்துக்கு ஓடுறான். அதே மாதிரி கழுத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா மொபைல் டவர் மாதிரி தான் நமக்கு பிரெயினுக்கு போடிய அந்த சிக்னல் குறைஞ்சிரும். அதனால் ஏற்படக்கூடிய வியாதிகள் கேன்சர் வரையும் வரும். கழுத்தை சரி பண்ணிட்டீங்கன்னா ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுக்கப்படும். அப்போ வருமானம் காப்போங்கிறத சொல்லி கொடுத்துருக்குறேன். எத்தனை பேர் காக்கிறீங்கன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.